வழக்கமா அந்த ஐபிஎல் ஆக்ஷன்ஸ்ல வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிற டீம்ல சிஎஸ்கேவும் ஒண்ணு. அவங்க பாட்டுக்கு மிக்சரை வச்சுட்டு ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க. பெருசா எந்த பிளேயருக்கும் வந்து முட்டி மோத மாட்டாங்க. எங்க கோட்டா இதுதான், இதுக்குள்ளார நாங்க எடுத்துட்டு போயிடறோம் அப்படின்ற ஆங்கிள் அணுகுவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே பிட் பண்ணி பார்த்தாங்க. கேஎல் ராகுலுக்கு போனாங்க, நிதிஷ் ராணா, ஜிதேஷ் சர்மா போனாங்க, மார்க்கஸ் டோயினிஸ், லியாம் லிவிங்ஸ்டன், ஹாரி ப்ரூக், ஹர்ஷ்தீப் சிங், பல பிளேயருக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எப்படி இருந்துச்சு இந்த ஐபிஎல் ஆக்ஷன்? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் நான் மட்டும் இல்ல, ரிவ்யூ பண்ண எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதே பிளேயருக்கு தான் போனாங்க. சிஎஸ்கே வந்து நம்பர் 3ல திரிபாதி, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் நிதிஷ் ராணா, இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இதுல மேக்ஸிமம் சிஎஸ்கே திரிபாதிக்கு தான் போவாங்க. நான் என்னோட ப்ரிவியூஸ்ல சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ சொல்லியிருக்கேன். அந்த இடத்துக்கு ஐடியலா அவர் இருப்பாரு, அந்த ரஹானே ரோல பக்காவா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாம் கரன் தான் அந்த ஆல்ரவுண்டரா இருப்பாரு. லைம் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு அந்த ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒருத்தர், ஸ்டாயினிஸோ ஒரு மீடியம் பேசர், அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் சிஎஸ்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ. அந்த ஒரு லோயர் டவுன் தி ஆர்டர் கொஞ்சம் அடிக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும். அஸ்வின் போவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சேருக்கு திருப்பி ட்ரை பண்ணாங்க. தீபக் சேருக்குலாம் வந்து 13 கோடி தான் பர்ஸ் இருக்கு, 9 crores வரைக்கும் போனாங்க. அப்புறம் ஆனா எம்ஐ விடுறதா இல்ல, அது எம்ஐயை ஏத்தி விடுறதுக்காக போனாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வேற அந்த பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலரே இல்ல. எம்ஐ வந்து புவனேஸ்வர் குமாருக்காக போனாங்க. 10 கோடிக்கு மேல போனோன்னா கஷ்டம் அப்படின்ட்டு ஆகாஷம் பண்ணி பேக் எடுத்துட்டாரு. சோ தீபக் சேர் மட்டும் தான் அதுக்கப்புறம் இருக்காரு. சோ அதுக்காக ஏத்தி விடுறதுக்காக போனாங்களான்னு தெரியல நமக்கு. பட் அந்த டிபிக்கல் சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாரோ அவங்களுக்காக, இப்போ முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும், அப்புறம் இவர் சிமர்ஜித் சிங் மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, அண்ட் இன்னொரு ஷேக் ரஷீத். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அந்த செட்டப்ல இருக்கிற பிளேயர்களுக்கே திருப்பி போவாங்க. துஷார் தேஷ்பாண்டே உங்களுக்கு தெரியும், கடைசி வரையும் ட்ரை பண்ணாங்க. பட் ஆர்ஆர் வந்து வேற கிளியர். சோ இந்த மாதிரி வந்து இந்த டிபிக்கல் சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாரோ அவங்களுக்கு தான் போயிருக்காங்க. பட் ஆனா கேஎல் ராகுலுக்கு போனாங்களே, நம்ம எல்லாரும் ரிஷப் பண்ட் அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு. பட் கேஎல் ராகுலுக்கு வந்து ரிஷப் பண்ட் சிஎஸ்கே எடுக்கணும்னா அவங்க ஒண்ணு பண்ணிருக்கணும், 3 பேரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு தூபேவை வெளில விட்டுருக்கணும். இல்லைன்னா ரிஷப் பண்ட் ரீடைன் பண்ண ரிஷப் பண்ட்டுக்கு போக 27 எங்க இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. 27 crores சிஎஸ்கே பர்ஸ்ல போயிடுச்சுன்னா சிஎஸ்கேவால நீங்க சொல்ற யாரையுமே எடுத்துக்க முடியாது. சிஎஸ்கே 20 crores they invested on அஸ்வின் அண்ட் நூர் அஹ்மத். அஸ்வின் 9.75, நான் அப்ராக்ஸா சொல்றேன், ஒரு 10 crores. ஸோ 20 கோடி இந்த 2 பிளேயர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியாது. ஈவன் நீங்க பண்ணிட்டுனா 27 கோடி. அதுக்கு கோயங்கா நேத்தி தான் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, they had 25 to 27 in mind. அதுக்கப்புறம் டெல்லி வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு 26.5 வரையும் போனாங்க. அப்புறம் 26-75 பாயிண்டிங் சொன்னோம்னா பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ கோயங்கா சொன்னாரு, அப்போ எங்களுக்கு புரிஞ்சுது they were willing to spend 26.5 ஃபார் தேர் பிரீமியர் பிளேயர் டெல்லி. அதனாலதான் நான் 27ன்ற நம்பர் சொன்னேன். ஏன்னா 20.5ல இருந்து 27 போனாரு டைரக்டா பண்ட வந்து ஆர்டிஎம் பண்ணப்போ. ஸோ அந்த மாதிரி 27 crores பட்ஜெட்டோட எல்லாம் டீம்ஸ் வந்திருக்காங்கும் போது நோவே சிஎஸ்கே குட் கெட். பட் ராகுலுக்கு போயிருக்கலாமோங்கிற ஒரு தாட் இருக்கு. ஆனா நீங்க கான்வே தான் எடுக்க போறீங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகுல் தேவையா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே டிட் தேர் ஜாப் வெல். அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு அக்ரெசிவ் பேட்டர், ஓவர்சீஸ் பேட்டர் இருந்திருக்கலாமோ. இப்போ சாம் கரன் அந்த ரோல்ல ஆட வைக்க போறாங்களா தெரியல. ஆடினா இப்போ நீங்க உங்க மிடில் ஆர்டர்ல ஒரு லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஒரு ஸ்டாயினஸ் இருக்கிறாரு, மேபி மேக்ஸ்வெல் இங்க வந்திருந்தா இன்னும் பெட்டரா கூட பண்ணிருக்க முடியும். அந்த என்விரான்மெண்ட், அவர் மஞ்சள் சட்டை போட்டாலே கொஞ்சம் வேற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அப்படி ஒரு பிளேயர் உங்களுக்கு ஒரு நம்பர் 6ல இருக்காரு அப்படின்னா உங்க லைன் அப் எப்படி இருக்கும்? ஒரு தீபக் கூடாவோ, ஒரு சாம் கரனோ, ஈவன் ஜேமி ஓவர்டனோ, ஸோ இந்த மாதிரி பிளேயர் உங்களுக்கு ஒரு 6ல 7ல இருக்காங்க அப்படிங்கும் போது உங்க லைன் அப் எப்படி இருக்கும்? இல்ல அங்கதான் இப்ப என்னன்னா ஒன் டவுனுக்கு வந்து ராகுல் திரிபாதி உள்ளார வந்துருவாரு. ராகுல் திரிபாதி, தீபக் கூட அது யாரு ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 2 பேர்ல ஒருத்தர் நான் பிலீவ் பண்றேன். ஓகே, பட் அந்த 4 ஃபாரின் ஸ்லாட்டை வந்து யார் ஆக்குபை பண்ண போறாங்க? ஓகே, ஒன்னு பத்திரானா ஷியோர், ஒன்னு கான்வே ஷியோர். பட் ஏன்னா 6 கோடிக்கு மேல போயிருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் வந்து ஷியோர். ரச்சின் ரவீந்திராவை என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும். அந்த மிடில் ஆர்டர்ல நம்பர் 4ல ஆட போறாங்களா? ஏன்னா லுக்ஸ் லைக் அந்த மாதிரி தான் தெரியுது. ஆர் ஈவன் சாம் கரனை கூட நம்பர் 4ல ஆடலாம். ஏன்னா பஞ்சாப்கே அவர் வந்து 4-5 ஃப்ளோட்டரா தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ சாம் கரன் போலாம். பட் ஐ திங்க் ரச்சின் ரவீந்திராக்கு அந்த முதல் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படின்றப்ப அவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பாட் தான் இருக்கு இல்லையா? இது சாம் கரன் ஆர் ஜெய்மி ஓவர்டன் பக்கம் போலாம், இல்லாட்டி நூர் அஹ்மத் ஆட வைக்கணும். பட் அது கண்டிஷன்ஸை பொறுத்து அது டிக்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நூர் அஹ்மத் எல்லா கேமும்
ஆட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அதே சமயம் நோயிங் சிஎஸ்கே அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நூர் அஹ்மத் வந்து போன வருஷம் ஜிடிக்காக பிரமாதமா பண்ணாரு. அண்ட் ஹி லுக்ஸ் லைக் ஹி இஸ் கெட்டிங் ஒன்லி பெட்டர். ஸோ நீங்க அஸ்வினை டிரா பண்ண முடியாது, ஜடேஜாவை டிரா பண்ண முடியாது. ஸோ ஆடலாம். அண்ட் எம்எஸ் தோனி வந்து இதுக்கு முன்னாடி ஹர்பஜன் சிங்கையே பிளேயிங் லெவலில் எடுத்து ஒரு ஓவர் கூட கொடுக்காமலாம் இருந்திருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் லைக் சிஎஸ்கே ஒரு அந்த ஒரு ஸ்பாட்டை நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்க நூர் அஹ்மதே கூட எடுக்காம நீங்க வேற ஒரு சாம் கரன் எடுத்துக்கலாம். மேபி கண்டிஷன்ஸ் டிக்டேட் பண்ணலாம். ஆர் ஜேமி ஓவர்டன் எடுக்கலாம். ஈவன் நேதன் எல்லிஸ் பிரமாதமான ஆப்ஷன். டெத்ல சூப்பரா போடுவாரு. சிஎஸ்கேக்கு அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு பாக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் பத்திரானா இருக்காரு, இன்னொரு பக்கம் யாரு? நேதன் எல்லிஸ் பிரமாதமான டெத் போலர். ஸ்லோயர் பால்ஸ் சூப்பரா போடுவாரு. யாக்கர்ஸ் நல்லா நெயில் பண்ணுவாரு. ஸோ சிஎஸ்கேக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. துஷார் தேஷ்பாண்டே ஓரளவுக்கு கை கொடுத்திருக்காரு. ஐ டோன்ட் சே ஹி போட் எக்ஸ்ட்ராடனரிலி வெல், பட் ஓரளவுக்கு அந்த வைட் யாக்கர்ஸை போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட வந்து டீப் பாயிண்ட் வச்சு அந்த ஃபீல்டுக்கு நல்லா போட்டிருக்காரு. அதனாலதான் சிஎஸ்கேவும் ஒரு 6.5 கோடி வரையும் போனாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. வேற இப்ப அன்ஷுல் கம்போஜ் எடுத்திருக்காங்க, கலீல் அஹ்மத் இருக்கிறாரு. ஸோ அன்ஷுல் கம்போஜ் பெருசா நான் டெத் போலிங் பார்த்தது இல்லை. அவர் நியூ பால்ல நல்லா போடக்கூடிய போலர். அண்ட் அவர் ரெட் பால்ல தான் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒயிட் பால்ல பெரிய அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் பேசப்படலை. ஆல்சோ கலீல் அஹ்மத் நல்ல போலர், நியூ பால்ல நல்லா போடுவாரு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்க சிஎஸ்கே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை வேணா சொல்லலாம். ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் வேரியேஷன் வேணும்னா கலீல் அஹ்மத் போகலாம். அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு. ஸோ தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், தே கேன் மிக்ஸ் மேட்ச். ஆனா உங்களுக்கு சிஎஸ்கே தெரியும் பெருசா மிக்ஸ் மேட்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே தேவைகளுக்கு. சிஎஸ்கேவோட ஃபேவரட் லைனே வந்து சோ அந்த ஃபர்ஸ்ட் 11 என்ன ஆடுறாங்களோ அன்னைக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஓகே இதுதான் இவங்களோட தாட் ப்ராசஸ். ஒரே ஒரு இடம் தான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஏன்னா ஒரு காட்டடி அடிக்கிற ஹிட்டர், ஒரு பினிஷர் அப்படின்ற ரோல் வந்து எடுத்துக்கலாமோ அப்படின்னு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், லியாம் லிவிங்ஸ்டன் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு அங்கதான் மேபி அவங்க நூர் அஹ்மதுக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நான் அதனாலதான் சொன்னேன், உங்களுக்கு 10 டீம் இருக்கிறதால உங்களால வந்து எல்லா டார்கெட்ஸையும் நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. அதனாலதான் நான் 4.5 ஏன் சொன்னேன்னா எல்லா டீம்லயும் ஓட்ட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கேக்கு அதுதான் ஓட்ட, ஒரு நம்பர் 5 நம்ம. ஏன்னா பீக் எம்எஸ் தோனியா இருந்தா இந்த பேச்சே இங்க வேலைக்கு இல்ல. பட் லாஸ்ட் இயர் எம்எஸ் தோனி தெரியும் நமக்கு 8க்கு வராரு, ஈவன் வாய்ப்பு இருந்தா 9 கூட இறங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் நல்லா ஆடினாரு, நோ கொஸ்டின் அபவுட் தட். பட் அவரால் வந்து இப்போ ஒரு 10 ஓவர் நின்று அடிக்க முடியுமா? இப்போ ஆர்ஆருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்மேயர் இருப்பாரு, 12 ஓவர்னா கூட சில சமயம் அமுச்சு விட்டுருவாங்க. 8 ஓவர் நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டுலாம் வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரோலை பண்ண முடியுமா இன்னைக்கு இருக்கிற எம்எஸ் தோனி? ரவீந்திர ஜடேஜாவும் நம்ம ரீசெண்டா வித் த பேட் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்காரு. ஒரு ரிலையபிளா ஒரு பீக் ஜடேஜான்னு நம்மள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? ஸோ இந்த 2 பேரும் இப்படி இருக்கிறதால கொஞ்சம் அந்த ஸ்லாட் வந்து ஓகே. தூபே மட்டும்தான் மிடில் ஆர்டர்ல பவர் ஹிட்டரா இருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போன சீசன்ல வந்து கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஸ்டில் தூபே திருப்பி நல்லா ஆடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் அந்த ஒருத்தர் மட்டும் போதுமா? ஏன்னா நிறைய டீம்ஸ் நிறைய பிளேயர்கள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க மிடில் ஆர்டர்ஸ்ல. அப்ப அந்த ஃபினிஷர் ரோலுக்கு யார வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல மறுபடியும் அவங்க ப்ராபப்ளி சாம் கரனை மேல ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. தி மைட் பிளே சாம் கரன் அட் ஒரு 5 மாதிரி. அண்ட் சிஎஸ்கே ஒரு பிளஸ் என்னன்னா தே ஹேவ் ஃப்ளோட்டர். சாம் கரனாலையும் ஃப்ளோட் பண்ண முடியும், எங்க வேணா ஆட முடியும். தேவைப்பட்டா ஓபன் பண்ணுவாரு, 3 ஆடுவாரு. அஸ்வினால ஃப்ளோட் பண்ண முடியும். நம்ம ஆர்ஆருக்கு பார்த்துருக்கோம், நம்பர் 3ல போய் டக்குன்னு பேட்டை விட்டு வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி நிறைய பேரை ட்ரை பண்ண போறாங்களான்னு பார்க்கணும். பட் அகெயின் எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே பிளேயிங் லெவனை பார்க்கும்போது தான் ஓகே அவங்களோட பிளான் ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்ல தீபக் கூட வந்து ட்ரை பண்ணலாம். தீபக் கூட கேன் ஹிட் பிக். ஸோ நீங்க மிடில் ஆர்டர்ல தீபக் கூடவே ஆடலாம், ஏன்னா அவரும் போலிங் போடக்கூடிய ஸ்கில் இருக்கிற ஆளு. அப்புறம் நீங்க 3 ஓவர்சீஸ் மட்டும் பிளேயிங் லெவன்ல ஆடிட்டு 4வது ஓவர்சீஸை இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். நான் கான்வே மேபி ரச்சின் ரவீந்திரா, நூர் அஹ்மத், பத்திரானா மாதிரி வச்சுட்டு நீங்க நூர் அகமதையோ எல்லிஸையோ சாம் கரானியோ கூட நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்க ஹூடா வாடினீங்கன்னா. ஓகே. அப்புறம் இன்னொரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்து இப்ப நூர் அகமது வச்சிருக்காங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு.
ஒருவேளை நூர் அகமது அவங்க ஆடல அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த அவரோட கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாரு போன சீசன். சிஎஸ்கேக்கு அவர் போட்டுருவாரு. எனக்கு அது ஜடேஜா அஸ்வின் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. 8 ஓவர் 7ல இருந்து 8 ஓவர் கன்ஃபார்மா 2 பேருமே போட்டுருவாங்க. அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரே விஷயம், நூர் அகமது அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க, எல்லா மேட்சஸ்லயும் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு பாக்கணும். இல்ல இந்த 3 பேர்ட்ட இருந்து ஒரு 10 ஓவர்னு வச்சுக்கிறாங்களா, இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு 10 ஓவர் அப்படின்னு வைக்க போறாங்களான்னு பாக்கணும். அதுதான் நம்ம ப்ராபப்ளி அவங்க சாம் கரன் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 4 பத்திரானா கன்ஃபார்மா 4 ஓவர் போட்டுருவாரு. சோ மீதி 16 ஓவரை எப்படி வேணா கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அதான் ஒருவேளை தீபக் கூட ஆடுறாருன்னா தீபக் கூட கூட போட வைக்கலாம். சோ ஒரு நாள் வந்து தீபக் கூட மட்டும் போதும்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயர் வச்சுக்கிட்டு நீங்க நூர் அகமது இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வராம எல்லிஸ் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து அவரை நீங்க பத்திரானாவோட டெத்ல போட வச்சா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சோ அதுதான் நான் சொல்ற மாதிரி சிஎஸ்கே ஹேஸ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்ஜுரிஸ் பாத்துருக்கோம் நம்ம லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாவே நிறைய பிளேயர் இன்ஜர் ஆவாங்க, பிக் பேக்கப்ஸ். ஆனா நீங்க அந்த சமயத்துல போய் பேக்கப் தேடினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் பேக்கப்ஸ் இருக்கிறாங்க இதுல அன்சோல்ட் ஆனவங்க? அதுவும் இப்ப ரூல் வேற போட்டாங்க, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சோ pretty much ரெஜிஸ்டர் எல்லாருமே பண்ணிட்டாங்க. டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஒரு சில பிளேயர் தான் அவுட் சைட் த ஆப்ஷன் பூல் அவைலபிளா இருக்கிறாங்க. சோ அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு பிளேயிங் உங்க ஸ்குவாடுக்குள்ளேயே நல்ல பேக்கப்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பத்திரானாவே இன்ஜர் ஆனாலும் எல்லிஸ் கேன் பி a வெரி குட் பேக்கப். பத்திரானாவோட இம்பாக்டை மேட்ச் பண்ண முடியாது, பட் பத்திரானாவுக்கும் இவருக்குமான கேப் இருக்குல்ல, அது வேற ஒரு பவுலருக்கும் பத்திரானாவுக்கும் இருக்கிற கேப்பை விட கம்மி. நாளைக்கு திடீர்னு நீங்க போயிட்டு ஒரு சிசாண்டா மகாலா மாதிரி ஒரு ஆளை எடுத்துட்டு வந்தாங்க, எடுத்துட்டு வந்து ஸ்டேட் பிளேயிங் லெவல்ல ஆட வச்சாங்க. அவரை கம்பேர் பண்ணும்போது எல்லிஸ் இஸ் a பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அவர் ப்ரூவன் ஆஸ்திரேலியால ஆடி இருக்கிறாரு, ஈவன் ஐபிஎல்ல கூட ஒரு ரெகுலரா இருந்திருக்காரு. தீஷா பத்ரானா கண்டிப்பா எல்லா மேட்சஸ் விளையாட போறாரு அப்படின்றப்ப அடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் யார்? நீங்க ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர்னு கேட்டீங்கன்னா நேதன் எல்லிஸ். ஆனா உங்களுக்கு கான்வே இருக்கிறாரு, நூர் அகமது இருக்கிறாரு, பத்திரானா இருக்காரு அப்படின்னா நீங்க இன்னொரு ஸ்பாட்டை யாரு கொடுக்க போறீங்க? நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஆளுன்னா தென் ஜேமி ஓவர்டனும் சாம் கரனும் இருக்காங்க. இல்ல ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் எனக்கு கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. சோ நீங்க யாருக்கு அதை கொடுக்க போறீங்க? அதுதான் நான் சொல்றேன். திருப்பி சிஎஸ்கே காம்பினேஷன் என்ன, அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்க, சோ அதை பொறுத்து தான் டிசைட் ஆகும். ஓகே, இப்ப மதீஷா பத்ரானா மட்டும் விளையாடுறாருன்னு வச்சுப்போம். இன்னும் 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை அப்படின்றப்ப அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல என்னென்ன சான்சஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட இருக்கு, அதுல யார் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாங்க? நிச்சயம் கலீல் அஹ்மத் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரு. 5 கோடி கிட்ட போயிருக்காங்க அண்ட் ஐபிஎல் நல்லா பண்ணிருக்காரு. கலீல் அஹ்மதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் வேற இருக்கு. சோ அவருக்கு ஒரு பேக்கப் மாதிரி நம்ம முகேஷ் சௌத்ரியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குர்ஜப்னீத் சிங் இருக்காரு, நல்லா போட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்காக. பட் அவரை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட்லி ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டிண்டா தான் இருக்கும். அதாவது ஸ்குவாட்ல இருந்துட்டு மேபி வாய்ப்பு கிடைக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் சோ. அன்ஷுல் கம்போஜ் ஒரு நல்ல ஆப்ஷன். போன தடவை மும்பைக்கும் டெபியூ பண்ணாரு, டிராவிஸ் ஹெட் விக்கெட்லாம் எடுத்தாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அது நோபாலா போயிடுச்சு. ஸோ அன்ஷுல் கம்போஜ் டொமஸ்டிக்லி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா 1 or 2 மேட்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கலீல் அஹ்மத் தான். முகேஷ் சௌத்ரி ஆல்ரெடி இந்த பட்டறையை சேர்ந்தவர். ஸோ முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் குர்ஜப்னீத் சிங் இருக்காங்க. பட் கலீல் வில் பி ப்ரிஃபர்டுன்னு தோணுது. ஓகே, இப்போ ஓவராலா சிஎஸ்கேவோட மந்த்ரா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 மேட்சஸ் சேப்பாக்ல விளையாடுறதுல ஒரு 5ல இருந்து 6 மேட்ச் ஜெயிச்சிடணும். அதே மேட்சஸ்ல ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சாலே அழகா பிளே ஆஃப் போயிடலாம் அப்படின்றதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. 5 out of 7 இல்ல 6 out of 7 இல்ல 7 out of 7. ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இப்ப எடுத்திருக்க அந்த ஸ்குவாட் அப்படின்றது எந்த விதத்துல சேப்பாக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து வேல்யூ ஆடடா இருக்கு? கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ருத்து, கான்வே 2 பேருமே நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவங்க. திரிபாதி சூப்பரா ஸ்பின் ஆடுவாரு. அதுக்காக தான் ரச்சின் ரவீந்திராவும் நீங்க பார்த்தோம், நம்ம டெஸ்ட் சீரீஸ்லயே பார்த்தோம். இன்னும் T20க்கு அவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலைனாலும் அவரால் ஸ்பின் நல்லா ஆட முடியும்னு நம்ம கூட நடந்த டெஸ்ட் சீரீஸ்லயே காமிச்சாரு. ஸோ டாப் 4ல இருக்கிற எல்லாருமே நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவங்க. பேட்டிங் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ட் தூபே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் ஹிட்டர்ஸ். ஸோ டாப் 5 எல்லாருமே நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவங்க. 1. 2வது பவுலிங்னு பாத்தீங்கன்னா அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது 3 பேருமே 3 விதமான வேரியேஷன். அஸ்வின் பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஸ்பின் போடுவாரு, கேரம் பால் போடுவாரு. ஜடேஜா ஆஸ்பின், இவர் வந்து சைனா மேன். ஸோ வேரியேஷன்ஸாவும் பிரமாதமா இருக்கு. அதனால
அந்த கண்டிஷன்ஸுக்கு பக்காவா இருக்கு. அந்த இதுல 7ல 5 கண்டிப்பா ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காங்க. 5 நான் சொல்றது மினிமம். 6ம் ஜெயிக்கலாம், 7க்கு 7ம் ஜெயிக்கலாம். டிபெண்டிங் அபான் த ஃபிக்ஸ்சர்ஸ் அண்ட் அகைன் சில விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு இன்ஜுரியோ அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆன் பேப்பர் நிச்சயம் 5 அவுட் ஆஃப் 7 ஜெயிக்கிற அளவுக்கு எல்லா குவாலிட்டியும் அந்த டீம்ல இருக்கு. ஓகே, அப்ப வந்து பிளே ஆஃப் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டீங்க. சோ நான் சொல்லல ஏன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. இந்த தடவை ஐ ஃபீல் லைக் முன்னாடியை விட எல்லா டீம்ஸும் ரொம்ப ஈவன்லி மேட்ச் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, இப்போ டீம்ஸ் வந்து 25 பேர் கொண்ட ஸ்குவாட் எனக்கு வேணாம். எனக்கு 21, 20 கூட ஓகே. அதுல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 12 இம்பாக்ட் பிளேயரை சேர்த்து ஃபர்ஸ்ட் 12 எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் அந்த ஃப்ரிஞ்ச் பிளேயருக்கெல்லாம் நான் போய் ஒரு 2 கோடிக்கு 3 கோடிலாம் வேணாம். நான் 30 லட்சத்துக்கு யார் கிடைக்கிறாங்களோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா டீம்லயுமே ஒரு நல்ல பிக் நேம்ஸ் இருக்கிறாங்க ஆன் பேப்பர். சோ அது எப்படி பர்ஃபார்மன்ஸா டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் எடுக்கும் போது சாம் கரன் வேற, பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து இப்ப வெளில வர சாம் கரன் வேற. சோ நீங்க சாம் கரன் ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஆனா அவர் அந்த வருஷம் என்ன பர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு எந்த பிளேயர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சூரியகுமார் எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரானரி சீசன் இருக்கும். ஒரு 700 அடிக்கலாம், 600 அடிக்கலாம். இன்னொரு சீசன் 400 இருக்கும். அதே இம்பாக்ட் இருந்திருக்காது. நீங்க சூரியகுமார் யாதவ்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 பேட்டர்ஸ் இன் தி வேர்ல்ட், சந்தேகமே இல்ல. பட் அந்த வருஷம் என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆன் பேப்பர் தே ஆர் குட் எனஃப் டு மேக் தி பிளே ஆஃப்ஸ். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. போவாங்கன்னு நான் சொல்லல, அது நீங்க சொன்னது. சிஎஸ்கேவோட இன்னொரு ஏரியா ஆஃப் கன்சர்னா என்ன இருக்கும் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூ பத்தி கவலையே படணும். பட் மகேந்திர சிங் தோனியோட கடைசி சீசன் தான் நம்மளும் 2-3 சீசனா பேசிட்டு இருக்கோம். பட் அவர் இந்த சீசன் விளையாட போறாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. பட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சிஎஸ்கே கிட்ட டெசிக்னேட்டட் விக்கெட் கீப்பர்ஸே இல்ல. இவரு கான்வே கேன் கீப் ஓகே. பட் இப்போ எல்லா டீம்ஸுமே ஒரு 2-3 பேர் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா விக்கெட் கீப்பர்ஸ், அந்த மாதிரி கூட சிஎஸ்கே எடுத்து வைக்கல. சோ அதனால 3 சீசன் தோனி ஆட போறாரா இல்ல, அப்கோர்ஸ் மினி ஆக்ஷன்ல நீங்க திருப்பி தோனி போனாருன்னா ஒரு கீப்பர் எடுத்துக்க முடியும். ஸ்டில் சோ தோனி இன்னும் கொஞ்சம் கூட ஆட வாய்ப்பு இருக்குன்றதுக்கு ஒரு ஹிண்ட், அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆப்ஷனை வந்து சிஎஸ்கே வந்து எடுக்க தவறிட்டாங்களா? அதாவது ஒரு ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கேவா உருவாகக்கூடிய ஒரு பிளேயர், அந்த மாதிரி யாருமே தோனிக்கு அப்புறம் சிஎஸ்கே ஸ்குவாட்ல இல்லையே. இன்னைக்கு நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிதான் இருக்காரு. அதை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சவங்க வேற யாருக்கும் போலையோன்னு தோணுது. ரிஷப் பண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படலாம், பட் அது சாத்தியம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆப்வியஸ்லி ருத்ராஜோட ரிஷப் பண்ட் பெட்டர் நேம் தான். KL ராகுலா இருக்கட்டும், ஆர் ஈவன் ஷ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் பிகர் நேம்ஸ் தான். ஸ்டில் அவங்க டிசைட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ சிஎஸ்கே இந்த சாப் அண்ட் சேஞ்ச், சும்மா ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துச்சுன்னா அதுக்காக ரியாக்ட் பண்ற டீம் கிடையாது. அந்த ஒரே ஒரு ஜடேஜா விஷயத்துல மட்டும்தான் ஒரு சின்ன பேக் அண்ட் ஃபோர்த் இருந்துச்சு. அதுக்கும் தோனி கிளியரா சொல்லிட்டாரு, ஜடேஜா கேப்டன்சி பிரச்சனை இல்ல, பட் ஜடேஜா பிளேயர் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஜடேஜா ஃபீல்டிங்ல சரியா பண்ணாம இருந்தாரு. ஜடேஜா எப்படிப்பட்ட ஃபீல்டர் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவரோட பேட்டிங் அஃபெக்ட் ஆச்சு, போலிங் அஃபெக்ட் ஆச்சு. அதனால ஐம் டேக்கிங் பேக்னாரு. அதுவும் அந்த 6 months தான் இருந்தாரு. உடனே நெக்ஸ்ட் சீசன் வந்து அது கப் அடிச்சுட்டு உடனே இவர்கிட்ட கொடுத்துட்டாரு ருத்ராஜ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அவ்வளவு சாப் அண்ட் சேஞ்ச் பண்ற பிரான்சைஸ் இல்ல. தே ஆர் லுக்கிங் லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் as the face of the franchise. ஆனா அத ருத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா எல்லாருமே உங்க ஃபேஸ் ஆஃப் பிரான்சைஸ் வந்து இந்தியன் டீம்ல ஒரு மெயின் ஸ்டேவா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் ரிஷப் பண்ட் மேல 27 கோடி போடுறாங்க. சோ அப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் கன்சிஸ்டன்டா இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்றத பாக்கணும்.